திண்டுக்கல் மாவட்டம் சூலபுரம் பகுதியில் முறைகேடு புகார் எழுப்பியவரை வீடு புகுந்து ஜமாத் தலைவர் தாக்கியது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யாசர் ராஃபத் வழங்க கேட்போம். யாசர், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சூலபுரம் பகுதியில் உள்ள மசூதியில் ஜமாத் தலைவராக கடந்த 5 ஆண்டுகளாக பதவி வகித்து வருகிறார் ஹை என்பவர். இந்த நிலையில் ஜமாத் தலைவர் மசூதியில் பல்வேறு முறைகேடுகள் செய்து வருவதாகவும், என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. இவரை பற்றி கேள்வி கேட்கும் போது பொதுமக்களை திட்டுவது, அடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறி ஒரு நபர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பகிர்ந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று, அதாவது கடந்த 31 ரம்ஜான் தொழுகையை முடித்துவிட்டு வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்த நபர் வந்த பொழுது ஜமாத் தலைவர் உட்பட 5க்கும் மேற்பட்ட நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த அதே பகுதியில் இருந்த அன்சாரி என்பவர் தட்டி கேட்டுள்ளார். அந்த இடத்தில் கூட்டம் கூடியதால் அனைவரும் தகாத வார்த்தையால் திட்டிவிட்டு கலந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ஜமாத் தலைவர் அப்துல் ஹை தட்டி கேட்ட அன்சாரியை வீட்டிற்குள் நேரில் சென்று 5க்கும் மேற்பட்ட நபர்களை வைத்து அன்சாரியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கரூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட அன்சாரி கூறுகையில், முகம் மற்றும் காது பகுதியில் கடுமையாக தாக்கி தகாத வார்த்தையால் திட்டியதாகவும், இது குறித்து குச்சிலிம்பார காவல்துறையினர் கூடுதலாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறுகின்றார். அன்சாரி வீட்டுக்குள் புகுந்து தாக்கிய சிசிடிவி வீடியோ காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி யாசர்.